लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्ततितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏறார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2024-25 அனத்தியாயன காலத்தினுடைய 38வது நாள் பாசுர பதிவேற்றம். பிள்ளை பெருமாளையங்காரருடைய திருவேங்கட தந்தாதியினுடைய 35வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். இந்த அனத்தியாயன காலம் திங்கட்கிழமையோடு முடிவடைகிறது. அதாவது 35வது பாசுரத்தோடு இந்த ஆண்டு அனத்தியாயன காலம் நிறைவு பெற்று அடுத்த ஆண்டு அனத்தியாயன காலம் தொடங்குகிற போது இதே திருவேங்கட தந்தாதியினுடைய 36வது பாசுரம் முதல் அனுபவிக்க இருக்கிறோம். அதற்கு எல்லாம் அல்ல ஏழுமலையான் ஆசியோடு அடியேனுக்கு உங்கள் ஆசிகளும் வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு 35வது பாசுரத்தை பார்ப்பதற்கு முன்னால் தனியினை சேவிக்கலாம். மட்டளை தந்தளை சூழ்வட வேங்கடவாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மலவாளதாசன் உகந்து உரைத்த கட்டளை சேர் திருஅந்தாதி 100 கலித்துறையே. 35வது பாசுரம். உடுக்கும் உடைக்கும் உணவுக்குமே உழல்வீர் இன்தீர் எடுக்கும் உடைக்குரம்பைக்கு என் செய்வீர் இழிமும் மதமும் விடுக்கும் உடை குஞ்சரம் தொட்ட வேங்கட வேற்பர் அண்ட அடுக்கும் உடைக்கும் அவர்க்கு ஆட்பிடுமீன் அனைவருமே. பொதுவாக ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், வாழ்வது என்பது உடுப்பதற்காகவும் உணவு உண்பதற்காகவும் லௌகீகமாக இருக்கக்கூடிய சிற்றின்பத்தை அனுபவிப்பதற்காகவுமே என்று எண்ணிக்கொண்டு இந்த உலகத்திலே மீண்டும் 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 அந்த அழுக்கு உடம்போடு பிறக்கிறீர்களே, இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு வராதா? அப்படி அந்த எண்ணம் வந்தால் நீங்கள் இப்படி உழன்று கொண்டிருப்பீர்களா? ஏதோ பார்க்கிறோமே இந்த உடம்பு ஆனது ஏதாவது ஒரு நல்ல பொருளா என்றால் இல்லை. சதை, மாமிசம், இரத்தம், கொழுப்பு, சீழ், சளி, மலம், மூத்திரம் என்று ஒரு பொருள் கூட இதிலே உருப்படியான பொருள் கிடையாது. இப்படி அழுக்கான ஒரு உடம்பு, அதற்கு நாம் அலங்காரம் செய்து கொள்ளுகிறோம். பிளாக்கில் டை அடிக்கிறோம், ப்ரௌனில் டை அடிக்கிறோம், கண்ணாடி போட்டுக்கிறோம், வளையல் போட்டுக்கிறோம், என்னென்னவோ பண்ணுறோம். நம்முடைய உடல் நாற்றமே 2 நாள் குடிக்கலன்னா நம்மளால் தாங்க முடியாத அளவிற்கு நாற்றம் பிடித்த உடம்பு தான் இந்த உடம்பு. ஆனால் நாம் எல்லோரும் என்ன நினைத்து கொண்டோம், இதற்காகத்தான் நாம் பிறந்தோம் என்று, இந்த பூமியிலேயே வாழப்போகிறோம் நீண்ட நாள் நினைத்து ஏதேதோ செய்து இந்த உடலை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். வழியே அந்த உடலுக்குள் இருக்கிற அந்த உயிரானது, ஆன்மாவானது அழிவில்லாதது. அந்த ஆன்மா அழிவில்லாது இருக்கிற ஆன்மாவுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்க வேண்டுமே என்கிற எண்ணமே நமக்கு வரவில்லையே. அதைத்தான் சொல்கிறார். அப்படி இல்லாமல் திரும்ப திரும்ப இந்த உடையை, இந்த ஒரு சொக்கா மாற்றா மாதிரி வேற உடம்புக்குள்ளே போகிறதுக்கு தான் நம்ம நினைக்கிறோமே ஒழிய, நித்தியமாக நித்திய சுரூபமாக இருக்கக்கூடிய அவனுடைய திருவடிகளை இந்த ஆன்மா அடைய வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை நீங்கள் செய்ய மாட்டேன் என்கிறீர்களே. நான் சொல்லுகிறேன், இப்போதாவது செய்யுங்கள். மதம் பிடித்த மிகப்பெரிய யானையாக இருந்த கஜேந்திரனை காக்க வேண்டும் என்று அவனுடைய தலையின் மீது கை வைத்த பெருமாள் இருக்கிற ஊர் இந்த திருவேங்கடம். அவனை நீங்கள் சரணடைந்தால் இந்த ஆன்மாவிற்கு நல்ல கதி கிடைக்காதா? கிடைக்குமே என்று சொல்லுகிறார். தரிசித்தால் இனி பிறக்காமல் முக்தி பெறுவீர் உய்வீர் என்பது குறிப்பு. முடை என்கிறதற்கு புலால் நாற்றம், குரம்பை என்பது சிறு குடிசை. இந்த உடம்பே ஒரு சிறு குடும்பம் தான், சிறு குடிசை மாதிரி தான். ஒவ்வொரு உடம்பும் ஒரு குடிசை. இந்த குடிசைக்குள்ளே இந்த ஆன்மா என்கிற ஒளியை ஏற்றி வைத்திருக்கிறான். அந்த ஆன்ம ஒளியானது அணைந்த உடனே இந்த குடிசையானது எல்லோராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு
புதைக்கப்பட்டோ எரிக்கப்பட்டோ மீண்டும் போகிறது. மீண்டும் அந்த ஆன்மாவானது அது செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு நல்ல ஜீவனாகவோ கெட்டவனாகவோ தீயவனாகவோ நல்லவனாகவோ அல்லது துன்பப்படுகிறவனாகவோ அல்லது வாழ்க்கையிலே ஒளிர்ந்திருக்கக்கூடிய புகழ்மிக்கவனாகவோ அல்லது பெரிய குபேரனாகவோ அல்லது கோடீஸ்வரனாகவோ அல்லது குசேலனாகவோ ஏதோ ஒன்றாக பிறக்கிறான். குசேலன் என்பது பக்தனை பற்றி குறிப்பிடுகிற வார்த்தை, ஏழ்மையை குறிக்க வேண்டாம். அவனைப் போல ஒரு பக்தன் உண்டா? என்னுடைய நண்பன் என்று கண்ணன் கொண்டாடினான் ஒருவனை என்றால் அது குசேலனை அல்லவா? அர்ஜுனன் என்னதான் அவனுக்கு நண்பனாக உறவினனாக இருந்தாலும் கூட குசேலனை பார்த்து இவன் என்னுடைய நண்பன் என்று சொல்கிற போது, குசேல வருகையை பற்றி பாகவதத்தில் சொல்லுகிற போது கிருஷ்ணனுடைய தேவிமார்களெல்லாம் இது நம்ம வீட்டில் தான் இது மாதிரி கொடுமைலாம் நடக்கும், பிச்சைக்காரன் நடு வீட்டில் உட்கார வச்சு சோறு போடுற வழக்கம் நம்ம வீட்டில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டாங்களாம். சொல்கிறான் கண்ணன், இவன் யார் தெரியுமா? என்னுடைய சுதாமா, என்னுடைய சுதாமா என்று சுதாமா என்று கொண்டாடுகிறான் பெருமாள். ஆனால் அவனுடைய உடையையும் இதையும் பார்க்கிற போது ஏழ்மையிலே வரக்கூடிய ஒரு சாதாரண பிச்சைக்காரனை போல தோன்றெடுக்கிறான். அவனை பார்த்த உடனே வாயில் காப்பான்கள் வரவிடாமல் உள்ளே தடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். நான் சுதாமா வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் கண்ணன் கிட்டேன்னு அவன் சொல்லும் போதே சத்தம் கேட்டு வந்த மாதிரி வந்து யாரு சுதாமாவா சுதாமாவான்னு வந்து கட்டி பிடிச்சிட்டான் நான் கண்ணன் அப்படின்னு சொன்னா. அப்படி ஆன்ம ரூபத்தோடு இணைந்திருக்கிற எதையும் கேட்கவே தோன்றாமல் வந்த வேலையையே மறந்து விட்டு வந்து கண்ணனுக்கு அமுது ஈந்து விட்டு சென்றான் அந்த குசேலன் என்றால், அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமே தவிர உடம்பையே கதி என்று நினைத்துக்கொண்டு இந்த உடம்பினால் தான் எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து வாழ்கிறீர்களே, அப்படி வாழாதீர்கள் என்று அறிவுரை சொல்லுகிற பாசுரம். உடம்பு நமக்கு ஒரு சுமைதான் என்று ஞானிகள் நினைப்பார்கள். அப்படி உடம்பே இருக்க வேண்டாம். அந்த உடம்புக்குள், அதுவும் அழுக்குடம்புக்குள் மீண்டும் ஒரு முறை பிறப்பெடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் யானையின் தலை மீது கை வைத்து காத்தருளிய வெங்கடேசனான வெங்கட்ரமண கோவிந்தனை சேவிப்போம் என்று சரிவீங்கள், அவனுடைய திருவடியை பாருங்கள் என்று சொன்ன அற்புதமான பாசுரம் இந்த 35வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். உடுக்கும் உடைக்கும் உணவுக்குமே உழல்வீர், இந்நீர் எடுக்கும் உடை குறைம்புக்கு என் செய்வீர், இழிமும் மதமும் விடுகும் உடை குஞ்சரம் தொட்ட வேங்கட வெற்பர் அண்ட அடுக்கும் உடைக்கும் அவருக்கு ஆட்பிடுவேன் அனைவரும் அவன் பாதங்களை தொழுது நல்கதி பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். காயேன வாச்சா மனசேந்திரேர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.